தமிழ்நாட்டில் கொள்கையற்ற கூட்டம் வெறுமனே கத்திக் கொண்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் ஈரோடு மேட்டுக்கடையில் நடைபெற்றது. இதில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது சிறப்புரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் மற்றும் அன்பு கரங்கள் உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்காத போதும் பொருளாதார வளர்ச்சியில் 11.19% என்ற இரட்டை இலக்கத்துடன் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்தார். மேலும் பாஜக தமிழ்நாட்டின் 4 அடிமைகளை வைத்துக்கொண்டு எதையாவது செய்துவிடலாம் என்று நினைப்பதாகவும், தமிழ்நாட்டில் கொள்கையற்ற கூட்டம் வெறுமனே கத்திக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். இன்னைக்கு பாஜக நேரா வர்றதை தவிர பி டீம், பாஜக பி டீம், சி டீம், டி டீம் வரைக்கும் இறங்கிட்டாங்க. நீங்க எத்தனை டீம் வந்தாலும் தமிழ்நாட்டில் சாம்பியன் எங்களுடைய தலைவர் தான், திமுக மட்டும்தான். அதை ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கிறோம், மறுபடியும் செஞ்சு காட்டுவோம். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்கும் தலை குனியாதுங்கிறத நாம ப்ரூவ் பண்ணி காட்டணும். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத மீண்டும் நிரூபிச்சு காட்டுவோம். தலைவர் நமக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு. 200 இல்ல 234 தொகுதியும் நிச்சயம் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற குரல் மீண்டும் ஒலிச்சு மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பேற்கணும். இத மனசில் வச்சு அடுத்த 1 மாசம் உங்களோட பணிகளை நீங்க பகிர்ந்துக்கோங்க. இந்நிகழ்ச்சியின் போது அமைச்சர்கள் முத்துசாமி, முபே சாமிநாதன், மதிவேந்தன், திமுக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ், மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி, மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.